ட்ரம்ஸ் வாசிப்பில் மிக குறைந்த வயதில் கிரேட் 8 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் சேலத்தை சேர்ந்த சிறுவன். கண்களை கட்டினாலும் தாளம் தப்பாது என நிரூபிக்கும் அச்சிறுவனின் திறமையை கண்டு அப்பகுதி மக்கள் வியந்து வருகின்றனர். மேற்கத்திய தாளங்களில் அடிப்படையான ஒன்று ட்ரம்ஸ். இதனை ஆன்லைன் வாயிலாக கற்றுக்கொண்டு அசத்தும் இச்சிறுவன் சேலம் சங்கர் நகர் பகுதியை சேர்ந்த விஜய் ஷாலினி தம்பதியின் மகன் விஸ்வா. 8 வயதே ஆன விஸ்வா லண்டன் டிரினிட்டி கல்லூரியில் நடைபெற்ற ட்ரம்ஸ் வாசிப்பிற்கான கிரேட் 8 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இளம் வயதில் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் விஸ்வா. கைகள் மட்டுமின்றி கால்களையும் நேர்த்தியாக பயன்படுத்தி வாசிக்கும் ட்ரம்ஸ் வாத்தியத்தை கண்களை கட்டிக்கொண்டும் வாசிக்க முடியும் என்று நிரூபிக்கிறார் இந்த இளம் கலைஞன். ட்ரம்ஸ் சிவமணி சார் தான் என்னோட ஃபேவரட் என்று சொல்லும் விஸ்வா, எதிர்காலத்தில் அவரை விட பெரிய கலைஞனாக வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார். குழந்தை பருவத்திலேயே வீட்டில் இருக்கும் டப்பா பாத்திரங்களை வைத்து தட்டி கொண்டிருந்த விஸ்வா ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகிறான் என்பதை உணர்ந்தோம். கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர்த்தோம். தற்போது அடுத்தடுத்த சாதனைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்கிறார் விஸ்வாவின் தந்தை விஜய். சார் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப அப்படியே ஒரு அதிகமான சவுண்ட் தான் இருந்தது. அப்புறம் அவரை அதில் ஸ்டாப் பண்ணி இல்லை சத்தம் போடாத அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அது அவர் 4.5 வயசுலேயே அது ஆரம்பிச்சு இந்த மாதிரி அந்த சவுண்டை லைக் எதை எடுத்தாலும் தட்டுறதுக்கு. அப்புறமா பார்க்கும்போது அது கொஞ்சம் ரிதமிக்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. லைக் அவர் எதுவாக இருந்தாலும் அதாவது அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இருந்ததுனால அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் மோரோவர் அப்போ அந்த கொரோனா பீரியட் அது லாக்டவுனில் இருந்தோம். ஸோ அப்போது வேறு ஆப்ஷனே இல்லை, அவரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது, மேபி எதாவது சொல்கிறாரா நோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். அப்புறமா என்னோட ஒய்ஃப் தான் சரி இவனுக்கு ஒரு ஜைலோஃபோன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜைலோஃபோன் வாங்கி அதில் அந்த ஸ்டிக் வச்சு பண்ணோன்னே அவர் அந்த டியூன் ஆரம்பித்தார். ஸோ அந்த டியூன் அவர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது அப்படியே அதை ஒரு ஒரு டியூன் மாதிரி கொண்டு கிரியேட் பண்ணனால சரி அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறனால அதை அவர் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போனோம். குழந்தைகளின் ஒவ்வொரு அசைவையும் பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு அவர்களது திறமைக்கு முறையாக நீரூற்றினால் அது விருட்சமாக மாறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இளம் கலைஞன் விஸ்வா.